கட்சியோட நிலைப்பாடு என்ன இந்த விவகாரத்துல? சட்டமன்றத்துல கட்சி டாஸ்மாக் போராட்டத்திற்கு புறப்பட்ட அண்ணாமலை அக்கரை பகுதியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் இந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி தற்போது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்து இன்று காலை புறப்பட்டார். சற்று நேரத்திற்கு முன்னதாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் தற்போது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை அக்கரை பகுதியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். சற்று நேரத்திற்கு முன்னதாக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழ் சவுந்தரராஜன் அவர்களையும் வீட்டு வாசலில் வைத்து காவல்துறையினர் கைது செய்த நிலையில் தற்போது அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? தேவ்பிரியன் குறிப்பாக 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இதனை தொடர்ச்சியாக கண்டித்து பாஜக சார்பில் இன்று குறிப்பாக அந்த டாஸ்மாக் அலுவலகத்தை எக்மோரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடுவதாக பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாஜகவினுடைய பல முக்கிய நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் ஈசிஆரில் இருந்து தற்போது இந்த போராட்டத்துக்கு புறப்பட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை ஈசிஆரில் இருக்கக்கூடிய அக்கரை பகுதியில தற்போது போலீசார் அவரை உடனடியாக கைது செய்து தற்போது வேன் மூலமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அதற்கு முன்னதாக அவருடைய இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். குறிப்பாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஒரு அங்கிருந்து இல்லத்திலிருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அக்கரை பகுதியில தற்போது அவர் கைது செய்யப்பட்டார். காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி அவருடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தினார்கள். உடனடியாக அவர் கீழே இறங்கும்படி சொல்லி அவருடைய கைதுக்காக வைக்கப்பட்டிருந்த தனியார் வாகனத்தில் அவர் அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலையும் இல்லத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் காவல்துறை தரப்புல செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தளவிற்கு காவல்துறையினுடைய அனுமதி என்பது தற்போது வரைக்கும் வழங்கப்படவில்லை. ஆனால் கடந்த 5 நாட்களுக்கு முன்னதாக இந்த போராட்டம் நடைபெறுவதாக பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாஜகவுடைய பல முக்கிய தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், சென்னையை பொறுத்தளவிற்கு வினோத் செல்வம் உள்ளிட்ட பலரும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு அவர்கள் போராட்டத்திற்கு புறப்படும் பொழுது கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலையும் எக்மோரில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈசாரில் இருக்கக்கூடிய அவருடைய பனையூர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு சரியாக அக்கறை நோக்கி செல்லும் பொழுது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.